अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரவர்களால் ஏக்நாதி பாகவதம் 3 சாப்டர்களில் முடிவடைந்து விட்ட நிலையில் 4வது சாப்டரில் 21வது போகும். முதல் 20 ஓவிகள் குருவந்தனம் முழுமையாக முடித்துவிட்டு இப்போதுதான் இந்த கதை ஆரம்பத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இப்போது இந்த ஓவியிலே என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். அந்த வரலாற்றின் பொருளை கூர்ந்து கேட்கும் போது அப்படின்னா அந்த பாகவத கதைகள் நாம கூர்ந்து கேட்கும் போது பரமாத்ம தத்துவம் வெளிப்படுகிறது. இதை கேட்பதன் மூலமாகவே கேட்பவர்களின் இதயத்தில் எப்போதும் தன் ஆத்ம ஆனந்தத்தின் விழிப்புணர்வு நிலை பெறுகிறது. அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இதெல்லாமே நம்மை நாம் யார் என்று உணர்த்தும் அற்புதமான விஷயங்கள். அது ஜஸ்ட் கேட்கறதுனாலேயே நான் யாருன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டு என் உண்மையான ஆனந்த ஸ்வரூபம், உண்மையான ஆனந்தம், நம்மெல்லாம் இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆனந்தம்லாம் எதுவுமே உண்மையான ஆனந்தம் கிடையாது. அதாவது வெறும் எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்ட மாய பொய்யான சுகத்தை, பொய்யான துக்கத்தை உண்மை என்று நம்பி அனுபவிக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் தான் சும்மா நாச்சுக்கும் பொய்யாக சுகமாக, சும்மா நாச்சுக்கும் பொய்யாக துக்கமாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ஃபேக்ட். அப்ப அந்த ஒரிஜினல் சுய ஸ்வரூபத்தை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் அவன் வெளிப்படுத்துகின்ற சுக துக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா மகிழ்ச்சியே சுகதுக்கமாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற புரிதல்ல இருக்கிறதுனால அது அவனை பாதிக்காத, இன்ஃபேக்ட் அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது தனக்கு மகிழ்ச்சியை தராது, இவனுடைய மகிழ்ச்சி அதுல பட்டு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அழுதாலும் கூட அங்க மகிழ்ச்சி தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சிரிச்சாலும் அங்கே மகிழ்ச்சி தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் பிரதிபலிக்க முடியாது. ஏனென்றால் நீயே மகிழ்ச்சி தான், அந்த மகிழ்ச்சி தான் அங்கே மனதில் பட்டு பிரதிபலிக்கின்றது மாயையாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா இந்த வரலாற்று கதைகளை, பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உண்மையான ஆனந்தத்தை நம்ம டச் பண்றோம். இப்போ நம்ம அனுபவிக்கிறது பொய்யான அந்த ரெஃப்ளெக்ஷனை உண்மையான நம்பி லூசுத்தனமா அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த அனுபவம் மாறி நம்முடைய சுய ஸ்வரூபானந்தத்தை அப்படின்னா இங்க என்ன சொல்லியிருக்காரு, கேட்பவர்களின் இதயத்தில் எப்போதும் தன் ஆத்ம ஆனந்தத்தின் விழிப்புணர்வு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. சுவானந்த போதா அப்படின்னு மராட்டியில சொல்லியிருக்கு. ஹிருதயத்துல சுவானந்த போதம் அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் ஆனந்தம், என்னுடைய சச்சிதானந்தம், அந்த போதம் எனக்கு நிலை பெற்று நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அங்கிருந்த சாதுக்களும் ஞானிகளும் என்ன ஒரு ஆச்சரியம், சத்குருவை துதிக்கும் போதே அவருடன் இரண்டர கலந்து பிரம்ம நிலையை அடைந்து விட்டாரே என்று வியந்தனர். சோ இங்க நம்ம எப்படி ஞானேஸ்வரி ஸ்ரோதாக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஏக்நாத் கேட்கிறவர்களுக்காக இந்த பாகவதம், ஏக்நாதி பாகவதம் எழுதி கொண்டிருக்கிறார். இதை கேட்பவர்கள் என்ன ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குருவந்தனத்தை முழுசா கேட்டதுக்கு அப்புறமா இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது, குருவை துதிக்கின்றேன் என்ற பெயரிலே குருவோடு அவர் கலந்து விட்டாரே. ஏன்னா டுவாலிட்டி இல்லாமல் துதிக்கிறாரு, அதனால குருவை துதிக்கிறேன் என்ற பெயரில் உண்மையில் அவர் துதிக்கவில்லை, அவர் குருவாகவே மாறிவிட்டார், குருவோடு கலந்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஆச்சரியகரமான விஷயத்தை இவங்க எல்லாம் ரெப்ரசன்ட் பண்றாங்க. சத்குருவிடம் செய்யப்பட்ட இந்த வேண்டுதலானது பிரம்ம சுகத்தின் சுரங்கமாகும். அன்பான இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சஜ்ஜனர்கள் உள்ளம் மிகவும் குளிர்ந்தது. ஸோ ஆக்சுவலா சத்குரு கிட்ட நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் எல்லாம், நான் பார்க்கறது உங்க கண்ணாலே, நான் பேசுறது உங்க வாயாலே, நான் நடக்கிறது உங்க காலாலே, நான் செய்யறது எல்லாமே உங்களாலேன்னு திரும்ப 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 நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருந்தார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி துதிப்பது அப்படிங்கிறதன் மூலியமாவே அவர் இவராக மாறிவிட்டார் அப்படிங்கிறது ஸ்ரோதாக்கள் சொல்லி முடிச்சாங்க. அதோட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வேண்டுதல் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரம்ம சுகத்தின் சுரங்கம் திறக்க வைக்கப்பட்டதாகிறது. ஏன்னா ஒன்னஸ்னாவே என்னங்க, அது பிரம்ம சுகம் தானே. அந்த ஒன்னஸ்குள்ள என்ட்ரி ஆகிறோம், அது பிரம்ம சுகத்தின் சுரங்கமாக மாறிவிடுகிறது. இந்த அன்பான வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் சஜ்ஜனர்கள் அப்படின்னா கேட்டுக்கொண்டிருக்கின்ற சஜ்ஜனர்கள்னா சாதுக்கள்னு அர்த்தம்.
சாதுக்களின் உள்ளம் கூட ஆட்டோமேட்டிக்காக குளிர்கிறது. ஏன்னா இவங்களும் அந்த பிரம்மபாவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த தேசத்து மொழியில் மராட்டியில் பரமார்த்தத்தின் சுரங்கமே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவை வெறும் சொற்கள் அல்ல, தொட்ட இரும்பை தங்கமாக்கும் ஸ்பர்ஷம் மணி போன்றது. இவை காதில் விழுந்தவுடனே ஜீவனின் தன்மையே மாறிவிடுகிறது. ஸோ பேர்பட்ட சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்ட இந்த பாகவத கதைகளை இப்போ நான் வந்து மராட்டி மொழியில எழுதிட்டு இருக்கேன். இந்த மராட்டி மொழியில எழுதப்பட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் இல்லடா. ஸ்பர்ஷ கல் மாதிரி அப்படின்னா, ஸ்பர்ஷ கல்னா என்ன? துருப்பிடிச்ச இரும்புல தொட்டா கூட அது பத்திரமாத்து தங்கமா மாறிடும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்பர்ஷக்கல். அப்ப இங்க மராட்டியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸ்பர்ஷக்கல் மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம படிச்ச மாத்திரத்துல நம்ம பிரம்மமாவே மாறிடுவோம். துருப்பிடிச்ச இரும்பு சொக்க தங்கமா மாறுறது அப்படின்னா, அஜ்ஞானத்துல மூழ்கி சிக்கிட்டு இருக்கிறன்னா ஞானிகளுல என்ன ஆச்சரியம் இருந்து விட போகிறது? ஸோ சூப்பர் எக்ஸாம்பிளோட இதை சொல்லியிருக்காரு. இது வெறும் சொற்கள் அல்ல, தொட்ட இரும்பை தங்கமாக்கும் ஸ்பர்ஷ கல் போன்றது. காதில் விழுந்தவுடனேயே ஜீவனின் தன்மை மாறிவிடுகிறது. இவன் ஜீவன் முக்தனாக மாறிவிடுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த விதமாக ஸ்ரீ மகாபாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஒப்பற்ற ஆழமான ஞான நிலையை இந்த தூய கதையின் தொடர்ச்சியோடு சேர்த்து அதன் உண்மையான பொருளை உணர்த்தும்படி நிச்சயமாக விளக்குகின்றேன். ஸோ சச் அ கிரேட் பவர்ஃபுல்லான விஷயம்தான் இந்த மகாபாகவதம் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல சொல்லப்பட்டிருக்க இந்த முழுமையான ஞானத்தை இந்த கதையோடு சேர்த்து நான் சொல்றேன். ஏன்னா அங்க கதை சொல்ற மாதிரி இருக்கு, கதையை சொல்ற மாதிரியே அங்க இருக்கு. கதைங்கிற பேர்ல அந்த பிரம்ம ரகசியத்தை அல்லவா இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால அந்த ஞான நிலையை கதையின் தொடர்ச்சியோடு சேர்த்து உண்மையான பொருளை உணர்த்தும்படி நிச்சயமாக நான் விளக்கி காட்டுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஞானிகளின் அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களின் திருவடிகளை தலையால் வணங்கி அடுத்த கதையின் விளக்கத்தை தொடங்குகிறேன். கேட்பவர்கள் கவனமுடன் இதை கேட்பார்களாக. ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு, ஏன்னா பாகவதத்துல ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறது, இது எல்லாமே ஞானிகளுடைய வார்த்தைகள் தான் இல்லையா? ஸோ அதை கேட்டு அவங்கள முழுமையா அவர்களிடையே சரணாகதம் செய்து அவர்களை தன்னை வணங்கி அந்த கதையின் விளக்கத்தை நான் இப்போது உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதை கவனமா நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்துவிட்டு ஏக்நாத் ஆரம்பிக்கின்றார். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் 26 ஓவிகள் வந்து குருவந்தனத்திலேயே முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா ஏக்நாதி பாகவதம் ஸ்லோகம் 1 வந்து இங்கதான் ஆரம்பிக்கிறது. அதாவது 4வது சாப்டர்னுடைய ஸ்லோகம் 1 அப்படிங்கிறது இந்த கதையினுடைய தொடக்கம் இங்கதான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது குருவந்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ராஜா ஜனகர் கேட்டார், இந்த ஹரியானவர் தன் இச்சைப்படி எடுத்த வெவ்வேறு அவதாரங்களின் மூலம் இந்த உலகில் எந்தெந்த கர்மங்களை செய்கிறாரோ அல்லது இனி செய்ய போகிறாரோ அவற்றை எங்களுக்கு விவரித்து கூறுங்கள். இதுதான் போன சாப்டருடைய எண்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ கண்டினியூஷன். ஜனர் என்ன கேட்டிருந்தாரு? ஹரியானவர் தன் இச்சைப்படி எடுத்த வெவ்வேறு அவதாரங்களின் மூலம் இந்த உலகில் என்னென்ன கர்மங்களை செய்கிறாரோ அல்லது இனி செய்ய போகிறாரோ அவற்றை எங்களுக்கு விவரித்து கூறுங்கள்னு சொல்லி ஏற்கனவே கேட்டாச்சு. அதுக்குண்டான பதிலும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணன் எடுத்த எல்லா அவதாரங்களையும் சொல்ல முடியாது, அதுல முக்கியமான அவதாரங்களை மட்டும் சொல்றேன் அப்படின்னு ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சாச்சு. இருந்தாலும் அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முனிவர்களின் அந்த ஆழமான ஞானமும் அதற்கு மேலாக அவர்களின் சுவையான விளக்க உரையும் ராஜா ஜனகரின் மனதை கவர்ந்தன. அதனால்தான் அவர் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க தொடங்கினார். ஆமா, ஸோ அதை கேட்டாச்சு. முனிவர்களும் அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்ட ஜனக மகாராஜா பயங்கர கூல் ஆயிட்டாரு. ரொம்ப அவருக்கு மைண்ட் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. ஆனா கேட்கணுன்ற ஆசை மட்டும் விட்டு போகல. இன்னும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கணுன்ற அந்த ஆர்வம் மட்டும் கூடிக்கொண்டே போகிறது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப மறுபடியும் ஜனகர் கேட்கிறாரு, தேவாதி தேவனான ஸ்ரீஹரி தன் லீலையினால் எவ்வாறு அவதாரங்களை எடுக்கிறார்? அவர் தன் இச்சைப்படி செய்யும் அத்தகைய செயல்களின் ஆழமான பெருமையை எனக்கு கூறுங்கள். ஸோ மறுபடியும் அந்த அவதாரங்கள் எடுக்கிறத பத்தி தான் கேட்குறாங்க.
என்னென்ன மாதிரியான அவதாரங்களை எடுத்து அந்த அவதாரங்கள்ல என்னென்ன லீலைகள் செய்கிறார் மெயினா. ஒவ்வொரு இப்ப நம்ம கிருஷ்ணாவதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிருஷ்ணன் திருடன் வெண்ணெய் திருடினான், பெண்களுடன் ஆடி பாடினான், எக்கச்சக்கமான லீலைகள் அவன் பண்ணினான் இல்லையா. அந்த ஒவ்வொரு லீலைக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை நம்ம சொல்லுவோம். த இன்னர் மீனிங் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டுகிறது அப்படிங்கிறது ஞானமாகவே வாழ்ந்து காட்டினாங்க. அது மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா புரியாது. இப்ப நம்ம கோவர்த்தனகிரி கதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதுல இந்திரன் அப்படிங்கிறது இந்திரியங்களை குறிக்கும் அப்படின்னுட்டும், அவன் அந்த பசுக்களுக்கும் அந்த கோவர்த்தனகிரி மலைக்கும் பூஜை போடுங்கன்னு சொல்றது உங்களுடைய சாத்வீக மனதிற்கு ஸ்டெடியா வந்து பூஜை போடுங்க, ஸ்டெடி மைண்டடுக்கும் பூஜை போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த உள்ளார்ந்த அர்த்தங்களை நம்ம பேசியிருக்கோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் இந்திரியங்களை நீ வந்து பூஜை போடலைன்னா அதை ஒன்று இம்சை பண்ணணும், இந்திரியங்களுக்கு நீ தீனி போடலைன்னா அது இம்சை பண்ணணும். ஆனா அதுக்காக நீ போட்டுக்கிட்டே இருப்பியா? அது வந்து நீ போட்டா அது சுகம் கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து கடவுளா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அந்த கோவர்த்தனகிரி மலை மூலியமா கேட்டிருக்கோம் இல்லையா. வெண்ணெய் திருடுற கதையில கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லீலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உட்கருத்து என்ன. 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கண்ணனை பற்றி நாம் பேசப் போகின்றோம். தான் பொன்னெழுத்துக்களால் தனது சரித்திரம் பொறித்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கண்ணன் நினைக்கல. பட் அது பொறிக்கப்பட்டது, அது வேற விஷயம். பட் ஒவ்வொன்றையும் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் இது புரியுது. இன்ஃபேக்ட் இன்றையளவும் கூட கண்ணனை புரிந்து கொள்ளாதவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமலே தான் இருப்பார்கள். அப்போ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா கண்ணன் வந்து லீலை செய்தான், அந்த லீலையின் உள் நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதைத்தான் இங்க கேட்கிறாரு. செயல்களின் ஆழமான பெருமையை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் இறைவனுக்கு பிறப்பே கிடையாது, அப்படி இருக்க அவனுடைய செயல்களை பற்றி எப்படி கேட்கிறாய்? இறைவன் உருவமும் பெயரும் அற்றவனாயிற்று, அவனுக்கு பிறப்போ கர்மாவோ இல்லையே அப்படின்னு ஒரு வேலை யாராவது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவியம் அமைச்சிருக்காங்க. ஸோ பொதுவா இன் ஜெனரலி நமக்கு அந்த வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா. பிறப்பிறப்பற்றவன் அல்லவா இறைவன், அவன் அப்படி இருக்கு. ஏன்னா கர்மத்துல சிக்கிருக்கிறவனுக்கு தான் பிறப்பிறப்பெல்லாம் உண்டு, கர்மத்துல சிக்காதவனுக்கு பிறப்பிறப்பே இல்லை. அப்போ செயல்களை எப்படி பற்றி கேட்கிறாயே, அவன் என்ன செய்யறான், அவன் செஞ்சதுனால என்னென்ன அதுல இருந்து உள்நோக்கம் என்ன, பெருமை என்ன அப்படின்லாம் கேட்கிற. அவன் தான் அகர்த்தாவாயிட்டு, அவன் கர்மமே கிடையாது, அவனுக்கு பிறப்போ கர்மாவோ அவனுக்கு இல்லவே இல்லை அல்லவா. உருவமும் பெயரும் அற்றவன் அல்லவா, அரூபன் அல்லவா, அநாமன் அல்லவா அப்படின்னு எல்லாம் அழகா யாருக்காவது தோணும். ஆனால் அவர் பிறப்பற்றவராக அஜன்மா இருந்தாலும் பிறப்பெடுக்கிறாரே, கர்மமற்றவராக இருந்தாலும் கர்மங்களை செய்கிறாரே, உடல் அற்றவராக இருந்தாலும் உடல் தாங்கி வந்து இந்த உலகத்தில் தன் தர்மத்தை காக்கிறார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலா பிரம்மம் தான் இப்ப ஈஸ்வரனா வந்திருக்கு. பிரம்மத்துக்கு உருவம் இருக்கா இல்ல, குணங்கள் இருக்கா இல்ல, கர்மம் இருக்கா இல்ல, அனுபவம் இருக்கா இல்ல. ஏன்னா அது சச்சிதானந்த அனுபவமா அதுவே தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி நிராகாரம், நிர்குணம் அப்படின்னு நிறைய அசங்கன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நித்திய சித்த புத்த முக்த அப்படின்னு எல்லாம் வந்து பிரம்மத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சுட்டி காட்டுறோம். ஆனாலும் பிறப்பற்றவனான அவரே பிறப்பெடுக்கிறார். பிறப்பெடுக்கிறாருன்னா உண்மையிலேயே எடுக்கிறார் அப்படிதான் அர்த்தம் கிடையாது. மாயையில பிறப்புடையவர் போல் தோற்றம் அளிக்கின்றார். அதே மாதிரி கர்மம் உண்மையிலே இருக்கு, அவருக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு கர்ம பலதாதாவாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த கர்மாக்களையும், நம்மளுடைய ஜீவனின் கர்மாக்களை எல்லாம் நிறைவேற்றுபவராக அவர் தான் இருக்கிறார். அவருக்கு உடல் இருக்கான்னா இல்லை, ஆனா விஸ்வ ரூபன் அப்படிங்கிற பேர்ல இந்த எல்லா உடல்களுக்கும் உடலாக இருப்பவர் அவர் அல்லவா. அவருக்குன்னு தனியா ஒரு உடல் இல்லை, உருவம் இல்லை அப்படின்னா கூட இந்த ஒட்டுமொத்த அனைத்து உருவங்களையும் அனைத்து உடல்களையும் ஒன்றுபடுத்தினால் என்னவோ அதுவே விஸ்வரூபன்னு 11வது அத்தியாயத்துல கீதையில காட்டினார் அல்லவா. இப்படி உண்மையில் அந்த யாருக்காவது டவுட் வரலாம், இந்த என்னப்பா இறைவனுக்கு வந்து பிறப்பே கிடையாது, இறப்பே கிடையாது, அவருக்கு கர்மாவே கிடையாது, நீ என்ன அவருடைய கர்மாவை பத்தி எல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா உண்மைதான், அவருக்கு எதுவுமே இல்லைதான். இங்க இல்லைன்னு சொல்லும் போது பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும், இருக்குன்னு சொல்லும் போது ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும். ஆனா அதுவே ஈஸ்வரனாய் வந்திருக்கே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்தில் தன் தர்மத்தை காக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இந்த ஜனகர் கேட்கிறார். சுவாமி, அவருடைய அவதாரங்களின் நிலை என்ன, அவை எந்த பிறப்புகள், எந்த வடிவங்கள், எத்தனை அவதாரங்கள், எத்தனை மூர்த்திகள், தயை கூர்ந்து எனக்கு விளக்கங்கள். ஸோ அதனால அவனுக்கு உண்மையிலேயே பிறப்பு இல்லைனாலும் அவன் பிறந்திருக்கானே, அவனுக்கு உண்மையிலேயே கர்மம் இல்லைனாலும் கர்மம் பண்ணியிருக்கானே, அதை பற்றியெல்லாம் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சுவாமி. அதனால முழுசா எனக்கு சொல்லிக் கொடுங்க.
எத்தனை அவதாரங்கள், எத்தனை பிறப்புகள், எத்தனை வடிவங்கள், எல்லாத்தையுமே எனக்கு நீங்க சொல்லித்தாங்க என்று கேட்கின்றார். கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் தற்போது நிகழும் நிகழ்காலம் ஆகிய அனைத்து காலங்களிலும் நிகழ்ந்த அந்த அவதாரங்களை பற்றி உள்ளபடி எனக்கு கூற வேண்டும். இன்னும் விடுறபாடு இல்லை. ஸோ அகெயின் ஹி இஸ் ஆஸ்கிங் அபவுட் எவ்ரிதிங். எதிர்காலத்துல கல்கியா வரப்போற அந்த அவதாரம் வரைக்கும் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு சொல்லித்தரணும் என்று மறுபடியும் கேட்கிறார். ஸ்ரீஹரியின் சரித்திரத்தையும் அவதாரங்களையும் குணங்களையும் விவரிப்பதற்காக கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு ஜெயந்தியின் புதல்வரான நவயோகிகளில் ஒருவரான திருமலர் மிகுந்த தனாத்மா ஆனந்தத்துடன் விடையளிக்க தொடங்கினார். இது 3வது சாப்டர்லயே நம்ம முடிச்ச மாதிரியே இருக்கு. ஆனா மறுபடியும் வருது, என்னன்னு புரியல. திருமலர் தானே இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸ்லோகம் 2 4வது சாப்டர்ல திருமலர் கூறினார், எல்லையற்ற குணங்களை கொண்ட அந்த அனந்தனின் குணங்களை எவனாவது வரிசையாக எண்ணிவிடலாம் என்று நினைத்தார் அவன் பேதை புத்தி, பால புத்தி உடையவனே. ஒருவன் பூமியின் துகள்களை கூட ஏதோ ஒரு காலத்தில் எண்ணிவிடலாம். ஆனால் அனைத்து சக்திகளுக்கும் இருப்பிடமான அந்த இறைவனின் குணங்களை எவராலும் எண்ண முடியாது. இதெல்லாம் ஏற்கனவே படிச்ச மாதிரி தான் இருக்கு 3rd சாப்டர்ல. மறுபடியும் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது மிஸ் பண்றேன்னா, கரெக்டானது எடுக்கலையான்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எண்ணற்ற வேப்பா, ஆனாலும் அதுல முக்கியமானதை மட்டும் சொல்றேன். அது டோட்டலா எண்ணிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சேம் திங் தான் நம்ம படித்தோம். எவருடைய லீலா சக்தி அளவிட முடியாததோ, எவருடைய கண்ணில் கூட அனந்தமான சக்திகள் நிறைந்துள்ளனவோ, அதனால்தான் அவர் அனந்தன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய குணங்கள் அனைத்தையும் யாரால் எண்ண முடியும்? கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் போகுது. சேம் திங் பட் சீம்ஸ் டு பி a little different ஸ்லோகா. ஒருவேளை மறுபடியும் ஏக்நாத் மகாராஜுக்கு எழுதணும்னு தோணிடுச்சான்னு தெரியல. சாப்டர் 4லயும் நிறைய விஷயங்கள் வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனிவே நல்லா இருக்கு, படிப்போம். எவருடைய லீலா சக்தி அளவிட முடியாததோ, நீ பாட்டுக்கு அவனுடைய ஒவ்வொரு லீலைக்கும் உள்ளத்தை எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னா அது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டேன். அளவிட முடியாததுரா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு 100 விளக்கங்கள் கொடுக்கலாம். ஒரு லீலைக்கே 1000 விளக்கங்கள் கொடுக்கலாம். சரி, இட்ஸ் நாட் சச் an ஈஸி திங் அப்படிங்கிறாரு. அப்புறம் எவருடைய நகக்கண்ணில் கூட அனந்தமான சக்திகள் நிறைந்திருக்கும். ஏன்னா அல்ட்ரா பவர்ஃபுல் மேனு. அதனால அவர் அனந்தன் என்று ஏன் அழைக்கப்பட்டார் என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அனந்தமான சக்திகள் அவருடைய ஒவ்வொரு நகக்கண்ணிலே கூட இருப்பதால் அவருக்கு அனந்தன் என்று பெயர் வந்ததாம். அப்படிப்பட்ட அவருடைய குணங்கள் அனைத்தையும் எப்படிப்பா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த அனந்தனின் குணங்களின் எல்லையை என்ன முயல்பவன் சிறுபிள்ளைத்தனமான புத்தியுடையவன். ஆகாயத்தில் பரப்பை ஒரு எறும்பால் அளக்க முடியும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறியாமையோ அது போன்றது இது. அகெயின் ரிப்பீட்டட்லி தி சேம் திங் தான் கொண்டிருக்கிறது. அனந்தனின் பெருமையை, குணங்களை நம்மளால கண்டுபிடிச்சு அதை வரையறுத்து வாயினால சொல்ல முடியாதுப்பா. எந்த அளவுக்குன்னா, ஒரு எறும்பால் ஆகாயத்தை எப்படி அளக்க முடியாதோ அப்படி முடியும்னா நானும் சொல்லிட முடியும்னு வேணா வச்சுக்கோ. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. எப்படி எறும்பால் ஆகாயத்தை அளக்க முடியாதோ அந்த மாதிரி அனந்தனின் குணங்களை என் வாயிலால் அளந்து சொல்லிவிட முடியாது என்று சொல்கிறார். கடலில் உதித்த ஒரு உப்பு துளியால் கடலின் முழு நீரையும் எவ்வாறு அளந்துவிட முடியாதோ, அதுபோலவே அனந்தனின் அனந்த குணங்களை எவரால் தான் தன் அறிவின் எல்லையை கொண்டு உணர்ந்துவிட முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததில்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதாவது கடல்ல ஒரே ஒரு உப்பு துளி இருக்கு அப்படின்னா, அந்த உப்பு துளியை வச்சு கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நீங்க சொல்லிட முடியுமா? ஒரு துளியை வச்சுக்கிட்டு அந்த மொத்த கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு உங்களால அளந்துட முடியுமா? அத மாதிரி அனந்தனுடைய அனந்த குணங்களை எவர்தான். ஆனா கண்ணனை பத்தி வர்ணிக்கணும்னா நான் வரைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது கடல் மாதிரி இருக்கு. அப்படி நான் பேச ஆரம்பிச்சாலும் அது ஒரு துளி தான் என்னால பேச முடியும். அப்போ ஒரு துளி தான் பேச முடியும் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு துளியை பேசுறத நான் வச்சுக்கிட்டு அவனுடைய ஒட்டுமொத்த குணங்களை எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த கடலை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே கூட மிஞ்சி போனா கடலுடைய ஒரு துளியை தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த அந்த கடலின் தன்மை, குணங்களை என்னால் எப்படி வர்ணிக்க முடியும்? ஏன்னா அவனுடைய லீலைகள் அத்தனை இருக்கு, அத்தனை குணங்கள் இருக்கு, அவ்வளவு சாராம்சம் இருக்கு, அவ்வளவு இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ட். அதாவது அந்த லீலாயின் ரகசியங்கள் அவ்வளவு அடங்கி இருக்கிறது. அதை நல்லா சொல்ல முடியாதுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுப்போம். முப்பத்தி 39வது
Again, examples are continuing. மன்னா வானில் இருந்து விடும் மலை துளிகளை கூட எண்ணிவிடலாம். மாவீரனே பூமியில் முளைத்திருக்கும் அருகம் பொருட்களின் நுனிகளை கூட எளிதாக எண்ணிவிடலாம். எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது. சும்மா அதெல்லாம் கூட முடியும் எண்ணிடலாமா? ஸோ இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள். ஞானதேவர் சொல்லாத எக்ஸாம்பிள் பூமியை எடை போடுவதற்கு நிகரான ஒரு எடைக்கால் கிடைக்குமே. இன்னும் ஜோக்கெல்லாம் சொல்லுவாரு. விதைச்ச இந்த விதை வந்து உடுக வச்ச வெந்த விதைய வச்சு பயிர் முளைக்கும். இது அதை விட ஜோக்கா சொல்றது வந்து எறும்பு ஒரு காலை இங்க வச்சுக்கிட்டு இன்னொரு காலால வந்து இமயமலை தாண்டிடுச்சுன்னா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய எக்ஸாம்பிள் ஏக்நாத் சொல்லியிருக்காரு. மன்னா வானில் இருந்து விடும் மலைத்துளிகளை எண்ணி விடலாம், பூமியில் முளைத்திருக்கும் அருகம் பொருட்களை எண்ணி விடலாம், திசையெங்கும் வேகமாக வீசும் காற்றின் வேகத்தை கூட அளந்து விடலாம், மனிதன் கம்மி வைக்கும் நேரத்தில் கணக்கை கூட கூட்டி விடலாமா? மனிதன் கண் இமைக்கும் நேரத்தின் கணக்கை நம்ம வந்து இப்போ வாழ்நாளில் எத்தனை தடவை கண்ணு சிமெட்டினா அப்படிங்கிறத கூட கணக்கெடுத்தாலும் எடுத்துடலாமா? ஆனால் இறைவனின் குணங்களை அளவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொண்ணூத்தி 39 வரமாட்டேங்குது. ஒன்பது 40 ஏற்கனவே வந்துருச்சா? இப்ப எனக்கு தான் கணக்கு தெரியலையா? சரி, ஓகே. மன்னா திசையெங்கும் வேகமாக வீசும் காற்றின் வேகத்தை கூட அளந்து விடலாம், மனிதன் கண் இமைக்கும் நேரத்தின் கணக்கை கூட கூட்டி விடலாம், ஆனால் இறைவனின் குணங்களை அளவிட முடியாது. அது காணாம போயிடுச்சு முதல்ல, அதான் வருது. சரியா? குணங்களை அளவிட முடியாது என்று சொல்லி அது காணும். சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலப்போக்கில் இந்த பூமியின் மொத்த பரப்பளவை கூட அளந்து கணக்கிட்டு விடலாம். பாப்பா எத்தனை எக்ஸாம்பிள் ஞானதேவரை மிஞ்சிருவார் போல. ஆனால் பகவானுடைய கல்யாண குணங்களை வேதங்களாலும் கூட முழுமையாக அளவிட முடியாது என்பதை அறிவாயாக. பூமியின் மொத்த எடைக்கல்லுக்கு நிகரான ஒரு எடைக்கல்லுன்னு அவர் சொன்னார்ல, இவர் பரப்பளவு வளர்ந்துருவாராம். ஸோ ஆனா கல்யாண குணங்களை, பகவானுடைய கல்யாண குணங்களை அளவிட முடியாது. பகவானுடைய ஒரு நாமத்தின் பெருமையை சொல்ல தொடங்கினால் வேதங்கள் மௌனமாகி விடுகின்றன. அவனுடைய குணங்கள் அனைத்தையும் எண்ணி சொல்ல முயன்றதால் தான் ஆதிசேஷனுடைய நாக்கு 2 பிளவுகளாக பிரிந்தது. அது ஏதாவது கதை இருக்காடா? ஆதிசேஷனுடைய நாக்கு 2ஆ இருக்குமா? ஓஹோ, சரி சரி சரி. அதுக்கு என்ன காரணமாமா? ஆதிசேஷன் வந்து குணங்களை சொல்லிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிச்சான், நாக்கே தெரிச்சு போயிடுச்சான். அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றதுக்கு எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. வேதங்களாலே முடியல, ஆதிசேஷன் நாக்கே தெரிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அனந்தனின் எல்லையற்ற குணங்களை இந்த உலகில் யாரால் எண்ணி முடிக்க முடியும்? எனவே அவனது அவதாரங்களின் இயல்புகளையும் அடையாளங்களையும் சுருக்கமாக உனக்கு கூறுகிறேன், கேட்பாயாக என்று சொல்லி திருமலர் ஆரம்பிக்கிறார். ஆதிதேவனான நாராயணன் தன் சுய சக்தியால் படைத்த 5 மகாபூதங்களை கொண்டு விராட்புரம் என்னும் பிரம்மாண்டத்தை உருவாக்கினார். அதில் தன் சொந்த அம்சத்துடன் நுழைந்து புருஷன் என்ற திருநாமத்தை பெற்றார். இப்பதான் ஆதிதேவன நாராயணனுடைய அவதாரங்களை தான் நம்ம வந்து இப்போ கேட்க போறோம் இல்லையா? ஸோ அந்த நாராயணன் ஃபர்ஸ்ட் வந்து சுய சக்தியால் ஃபர்ஸ்ட் 5 மகாபூதங்களை கொண்டு விராட்புரம் என்னும் பிரம்மாண்டத்தை உருவாக்கினாராம். அதில் தன் சொந்த அம்சத்துடன் நுழைந்து புருஷன் என்ற திருநாமத்தை பெற்றார்.
அப்படின்னு அவனுடைய அந்த அவதார கதைகள் ஆரம்பமாகுது. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விராட் அப்படிங்கிறது அவரோட ஒரு நம்ம வந்து சொல்லுவோம் விராட்டுன்னா விராட்டுங்கிறது நிலை. விஸ்வரூபத்தை தானே விராட் ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. விராட்புரம் என்னும் பிரம்மாண்டத்தை உருவாக்கினார். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமே அவர் தான். அதனால வந்து அதனாலதான் அவரை வர்ணிக்க முடியாதுன்னு சொன்னா, இரும்புல இருந்து வர்ணிக்க வேண்டியதான் கண்ணனை வர்ணிக்கணும்னா. அதனால விராட்புரம் என்னும் பிரம்மாண்டத்தை உருவாக்கினார். அதற்கு ஒட்டுமொத்தமா புருஷன் என்ற திருநாமத்தையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு வந்திருக்கு. மகாபிரபுவே பகவானின் அவதாரங்களை அனைத்திலும் முதலாவதான புருஷ அவதாரத்தின் வரலாற்றை திருமல முனிவர் விவரிக்க தொடங்கினார். அதன் உண்மையான தத்துவத்தை கேட்பாயாக. புருஷ அவதாரம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களாக இருந்து விராட் ரூபம் பெற்றார் இல்லையா, அதுக்கு புருஷன் ஒரு நாமத்தை கொடுத்தார் இல்லையா, அந்த அவதாரத்தை பத்தி நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் அவதார். குவைட் நேச்சுரலி அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் அவதாராக இருக்க முடியும். ஸோ அந்த அவதாரத்தை பத்தி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். இங்க என்னன்னா உண்மையான தத்துவத்தை கேட்பாயாக இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் கதையோட நம்ம பெருசா நம்ம வந்து கதையில பெருசா கத்துக்க வேண்டியது முடியாது. ஆனா அது தத்துவத்தை புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த கதையினுடைய ஆழம் இன்னும் அழகாக நமக்கு கிடைக்கும். சரி, என்ன தத்துவத்தை சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ நாராயணன் தன் ஆத்ம சக்தியை கொண்டு 5 மகாபூதங்களையும் அவற்றின் வடிவங்களையும் முறையாக படைத்து இந்த பிரம்மாண்டத்தின் அமைப்பை உருவாக்கினார். ஸோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவதாரங்கள் என்ற பெயரிலே நமக்கு ஞான தத்துவங்கள் சூப்பராக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ விராட்புரம் அப்படிங்கிற அந்த புருஷன் நாமத்தை கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் அவதார நோக்கமே ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் அப்படின்னா என்ன, இந்த உருவாக்கம் எப்படி வந்தது, இதற்கு பின்னணியில் உள்ள தத்துவம் என்ன என்ற ஞான தத்துவமாக மலர்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அதனால எல்லாரும் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸ்ரீ நாராயணன் தன் ஆத்ம சக்தியை கொண்டு 5 மகாபூதங்களையும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் உங்களுக்கு தெரியும், அவற்றின் வடிவங்களையும் முறையாக படைத்து இந்த பிரம்மாண்டத்தின் அமைப்பை உருவாக்கினார். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் வந்து நம்ம பகவத்கீதை படி சொல்லணும் அப்படின்னா பஞ்சமகாபூதங்கள் மனம் புத்தி நான் என்ற ஜட பிரகிருதிகள் 8ஆக முதலில் பிரம்மம் உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வர்ணனை வருவதாக எனக்கு புரிகிறது. அடுத்து படிச்சா தெரியும். இந்த பிரம்மாண்டத்திற்கு விராட்புரம் என்று பெயர். புருஷோத்தமனான அந்த உத்தம தெய்வம் தன் லீலையினால் அதில் பிரவேசிக்கிறார். இதன் காரணமாகவே அவர் தன் சுய அம்சத்தால் புருஷன் என்று பெயர் பெற்றார். ஸோ அந்த பிரம்மாண்டத்திற்கு விராட்புரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. பஞ்சபூதங்களால் உருவான அந்த பேசிக் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு விராட்புரம் அப்படின்னு பேர் வச்சுட்டு இப்ப ஜட பிரகிருதின்னு 8 பார்த்தோம்னு சொன்னோம். ஆனா இதுல வந்து மனம் புத்தி அகங்காரம்ன்றதை கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 7வது அத்தியாயம் தானே, 7வது அத்தியாயத்துல பஞ்சமகாபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் என்ற 8 ஜட பிரகிருதிகள், அடுத்து ஜீவ ரூப பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிதாபாத் உள்ள என்ட்ரி ஆகிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உள்ள என்ட்ரி ஆகணும்ல, அந்த புருஷன் அப்படிங்கிறவன் அதுக்குள்ள போகணும்ல. நான் வந்து ஒரு உலகத்தை படைச்சிட்டேன், ஒரு உருவத்தை படைச்சிட்டேன், அந்த உருவத்துக்குள்ள எனக்கு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகணும் அப்படின்னு அந்த ஜீவ ரூப பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணுக்கொண்ணு எதிராக இருந்தா கூட அது ஒண்ணுக்கொண்ணு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அது ஒன்றாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு அதிசயத்தை எல்லாம் வந்து அங்க நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அதோட இங்க மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். ஸோ இந்த அடுத்த ஓவி வந்து அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தினுடைய, பகவத்கீதையினுடைய அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு போல இருக்கிறது. விராட்புரம் என்ற பெயர் புருஷோத்தமான அந்த உத்தம தேவன் தன் லீலையினால் அதில் பிரவேசித்தார். இதன் காரணமாகவே அவர் தன் சுய அம்சத்தால் புருஷன் என்று பெயரை பெற்றார். இப்போ வந்து ஜடத்துக்கு போய் புருஷன்னு சொல்லக்கூடாதுல்ல, கான்சியஸ்னஸுக்கு தானே புருஷன்னு பேர் சொல்லணும். அதனால இப்போ புருஷன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துருச்சு. இப்போ புருஷன் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் புருஷன்னு தான் பேருன்னு சொல்லணும். இப்போதான் எனக்கே புரியுது. நிறைய இடங்கள்ல ஞானேஸ்வரியில் பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு புருஷன்னு சொல்லியிருப்பார், பல இடங்கள்ல ஈஸ்வரனுக்கு புருஷன்னு சொல்லியிருப்பார், அப்புறம் பிரம்மத்தை புருஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். 15வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா ஷர புருஷன் அப்படின்னு அது ஜீவனை குறிக்கும். அக்ஷர புருஷன் அது கிட்டத்தட்ட ஈஸ்வரனை குறிக்கிற மாதிரி இருக்கும். உத்தம புருஷன் அது வந்து பிரம்மத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா புருஷன் போட்டு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு குழம்பும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருப்பாரு. அவர் வந்து பஞ்சபூதங்களாக வந்து இந்த உலகமா விரிஞ்சதுக்கு அப்புறமே
அந்த கான்சியஸ்னஸ்க்கு புருஷன்னு பேர் கொடுத்தாச்சு. அது ஜீவனா இருந்தாலும் புருஷன் தான், ஈஸ்வரனா இருந்தாலும் புருஷன் தான், பிரம்மமா இருந்தாலும் புருஷன் தான். ஏன்னா அதுக்கு கான்சியஸ்னஸ்னாலே ஒரு கான்சியஸ் தானே இருக்கு. ஸோ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் இங்க ரெஃப்ளெக்டட் கான்சியஸாகவும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்க புருஷன்னு சொல்றதுல உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் காரணமாகவே அவர் தன் சுய அம்சத்தால் புருஷன் என்ற பெயரை பெற்றார். சரியா? அவனுடைய அம்சத்தின் சேர்க்கையினாலேயே மூல பிரகிருதியானவள் உலக உயிர்களை பெற்றெடுக்கும் ஆற்றலை அடைந்தால் அதனால்தான் அவர் புருஷன் என்ற நிலையை நிச்சயமாக பெற்றார் என்பதை அறிவாயாக. ஒன்ஸ் அது உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அதுல அடுத்த ஸ்லோகத்துல அதே 7வது அத்தியாயத்துல அப்படியே அடுத்தடுத்த பகவத்கீதை அப்படியே படிக்கிற மாதிரியே இருக்கு. அவர் ஞானதேவருடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னா, நாணய பட்டறையை வந்து சூப்பராக எக்ஸாம்பிள் காட்டியிருப்பார். ஒரு பெரிய நாணய பட்டறையில தங்க நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான உயிரினங்கள் அப்படிங்கிறது 4 விதமான நாணயங்கள் அப்படிங்கிற பேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த உலக உற்பத்தி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா கான்சியஸ்னஸ் உள்ள போனா தானே ஸ்டார்ட் ஆக முடியும். அப்போ ஒன்ஸ் கான்சியஸ்னஸ் உள்ள போன பிறகு அந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் இப்படி தங்க நாணய பட்டறையில எப்படி வந்து விதவிதமான நாணயங்கள் உருவாகிறதோ அப்படி இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஜீவராசிகளால் நிறைந்தது அப்படின்னு அங்க எக்ஸ்பிளைன் பண்றது அப்படியே இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்க. அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. அவருடைய அந்த அம்சத்தின் சேர்க்கையினாலேயே மூல பிரகிருதியானவர் உலக உயிர்களை பெற்றெடுக்கும் ஆற்றலை அடைந்தால் இதனால்தான் அவர் புருஷன் என்ற நிலையை நிச்சயமாக பெற்றார் என்பதை அறிவாயாக. எல்லா உயிர்களையும் பெற்றெடுக்கும் ஆற்றல் அதுக்கப்புறம் தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே கர்ம பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட அகர்த்தா தன் ஆத்ம யோக சக்தியாலும் தூய அறிவு வடிவமான சித் சக்தியாலும் இந்த உலகை இயங்க செய்கிறார். எவரால் எந்த உலகிற்கு உலகம் என்ற உணர்வும் இயக்கமும் கிடைக்கிறதோ அவருடைய குணங்களின் கீர்த்தியை அடுத்த 2 ஸ்லோகங்களில் காணலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல பாருங்க, he is an akarta but seems to be like a karta அப்படின்னு 2மே சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. கர்ம பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட கர்த்தா யாரு? அவரே. ஏன்னா இங்க பிரம்மம் ஈஸ்வரன் ஜீவன் எல்லாம் ஒண்ணுதானே. அதனால இப்ப அவரை பத்தி பேசும்போது அவர் ஃபர்ஸ்ட் அகர்த்தாவா தான் இருந்தார். கர்ம பந்தங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அகர்த்தாவா தான் இருந்தார். ஆனா தன் ஆத்ம யோக சக்தியாலும் தூய அறிவு வடிவமான சித் சக்தியாலும், சரியா? அப்போ சத் சித் சக்தியால இந்த உலகை இயங்க செய்கிறார். இப்ப இந்த உலக இயக்கத்துக்கு காரணமா மாறிட்டார். அகர்த்தாவா இருந்தவர் கர்த்தாவா மாறிட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். சரியா? எவரால் இந்த உலகிற்கு உலகம் என்ற உணர்வும் இயக்கமும் கிடைக்கிறதோ அவருடைய குணங்களின் கீர்த்தியை அடுத்த 2 ஸ்லோகங்களில் காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவனின் குணங்களை நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவனே அகர்த்தா பட் தன்னுடைய யோக சித்தியின் காரணமாக, யோக சக்தியின் காரணமாக அவன் இந்த உலகை படைத்து கர்த்தாவாக மாறி இருக்கின்றான்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த இறைவனுடைய உடலில் இந்த 3 உலகங்களும் அமைந்துள்ளனவோ, எவனுடைய இந்திரியங்களை கொண்டு உடலை தாங்கும் மற்ற உயிரினங்களின் இருவகை இந்திரியங்களும் ஞானேந்திரியம் மற்றும் கர்மேந்திரியம் இயங்குகின்றனவோ, எவனுடைய அறிவால் உயிர்களுக்கு அறிவும் மூச்சினால் பலமும் ஓஜஸும் செயல்களும் ஏற்படுகின்றனவோ அவரே சத்துவ முதலிய முக்குணங்களால் உலகத்தின் படைப்பு, காத்தல், அழிப்பு ஆகியவற்றை செய்யும் ஆதி கர்த்தா ஆவார். சரியா? ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். கேர்ஃபுல்லா கவனிங்க. புருஷன்னா யாரு? பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் எல்லாத்துக்குமே புருஷன் தான் பேருன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப அந்த புருஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த புருஷனை ஃபர்ஸ்ட் அகர்த்தான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. பட் அந்த புருஷனே அவருக்கு அப்புறமா வந்து கல்பனையின் காரணமாக, மாயையின் காரணமாக கர்த்தாவா மாறுறான் அப்படின்னு சொல்லணும். எப்படி கர்த்தாவா மாறுறான் அப்படின்னா, உண்மையில் அவன் கர்ம பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட அகர்த்தா அப்படின்னு சொல்லி முடிச்சாலும் இங்க என்ன ஆகுதுன்னா, எந்த இறைவனுடைய உடலில் அப்படின்னா எந்த புருஷனுடைய உடலில் கூட நீங்க வச்சுக்கோங்க, இந்த 3 உலகங்களும் அமைந்துள்ளனவோ. இந்த 3 உலகங்களை என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவஸ்தா திரயத்துல வரக்கூடிய ஜாக்கிரத் உலகம், கனவுலகம் அண்டு ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிற உலகம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அல்லது பொதுவாக 9 உலகங்கள் இங்க இருக்கின்றது. அதுல பிரதானமாக 3 இருக்கின்றது.
பாதாள லோகம், பூலோகம், மேலோகம் அப்படிங்கிற ஒரு 3 சொல்லுவாங்க. ஸோ நீங்க எதை வேணா கணக்கில் எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே அந்த புருஷன்ட்ட தான் இருக்கு இல்லையா? ஸோ புருஷன் அப்படிங்கிற ஒருத்தன் தானே, அந்த ஒரே புருஷன்ட்ட தான் எல்லா உலகங்களும் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எவனுடைய இந்திரியங்களை கொண்டு உடலை தாங்கும் மற்ற உயிர் இனங்களின் இருவகை இந்திரியங்களும் இயங்குகின்றனவோ அப்படின்னா, இப்ப பாருங்க, இது எல்லாமே வந்து ஈஸ்வரனுடைய வர்ணனை. நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். முதல்ல அகர்த்தான்னு சொல்லும் போது அது பிரம்ம வர்ணனை. ஏன்னா உத்தம புருஷன் இஸ் ஈக்குவல் டு பரபிரம்மா அண்ட் அக்ஷர புருஷன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா, சர புருஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீவா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப புருஷன் என்ற பெயர் ஜீவனுக்கும் பொருந்தும், ஈஸ்வரனுக்கும் பொருந்தும், பிரம்மத்திற்கும் பொருந்தும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நாராயணனை பத்தின முழுமையான ஒரு முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணையுமே புரிஞ்சுக்கணும்ல. இப்போ மூணையுமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல பிரம்மமா இருக்கின்ற அந்த புருஷன் அகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கர்த்தால 2 பேர் வருவாங்க. ஆக்சுவலா வந்து கர்த்தா அப்படின்னு வரும்போது மேஜரா ஈஸ்வரன் தான் வருவான், ஏன்னா எல்லாத்தையும் ஆற்றுறது வந்தான். ஜீவன் அப்படிங்கிறப்ப சிந்திக்கும் ஒரு கர்மாவை மட்டும் அவன் பண்றதா வரும்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த ஈஸ்வரனுடைய வர்ணனை அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பாருங்க, சரியா? இப்ப இந்த ஈஸ்வரன் யாருன்னா, உன் கண்ணை வச்சு நீ பாக்குற, கண்ணை வச்சு பாக்குறதுக்கு அந்தரியாமியாக இருந்து ஈஸ்வரன் உனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்தா மட்டும்தான் உன்னால பார்க்கவே முடியும். அதே மாதிரி உன்னுடைய 5 புலன்களையும் செயல்படுவதற்கு உனக்குள்ள அந்தரியாமியாக இருக்கின்ற ஈஸ்வரன் இருந்து செயல்பட்டால் தான் முடியும். ஏன்னா 100% ஆக்ஷன் பார்ட் யார் பண்ணிட்டு இருக்காங்க? ஈஸ்வரன் பண்ணிட்டு இருக்கான். உன் உடலினுடைய உள் உறுப்புகளை இயக்குறது யாரு? ஈஸ்வரன் தான். உன் உடலுடைய வெளி உறுப்புகளை இயக்குறது யாரு? ஈஸ்வரன் தான். உன் கண்ணை சிமிட்டுறது யாரு? ஈஸ்வரன் தான். கையை ஆற்றுறது யாரு? ஈஸ்வரன் தான். நாக்கை சுழற்றுறது யாரு? ஈஸ்வரன் தான். கையை ஆற்றுறது மட்டும் இல்லை, ஞானேந்திரியங்கள் காது, கண், காது, செவி, மூக்கு மட்டும் இல்லை, கர்மேந்திரியங்களை ஆற்றுவதும் ஈஸ்வரன் தான். இப்படி நம்மளுடைய எல்லா இந்திரியங்களையும் ஆட்டுகின்ற இந்திரியமாக இருப்பவன் எவன்னா அவன் ஈஸ்வரன் தான். ஸோ இந்த ஈஸ்வரனுடைய, அதாவது புருஷனுடைய 2வது லட்சணம், ஃபர்ஸ்ட் அகர்த்தான்னு சொன்னாரு. இப்போ வாட் அ கிரேட் கர்த்தா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாருங்க. இது உன்னுடைய இந்திரியங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா இந்திரியங்களையும் இந்திரியங்களாக இருப்பவன் எவன்னா அவன் தாண்டா அந்த ஈஸ்வரன். ஸோ இஸ் அன் ஆக்ஷன் பார்ட். எல்லாத்தையும் இயக்குறவன் யாருன்னா இந்த ஈஸ்வரன் தான் என்ற விஷயத்தை நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், எவனுடைய அறிவால் உயிர்களுக்கு அறிவும், சி கான்சியஸ்னஸ். இப்ப நான் அதை பார்க்கிறேன், எனக்கு அது தெரியுது, எனக்கு அறிகிறேன், நான் அறிகிறேன். அறிவிற்கு அறிவாய் இருப்பது, அதாவது உன் அனுபவங்களுக்கு அனுபவமாய் இருப்பது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு நடிகன் வந்து சிரிக்கிறான், அழுறான், பழகுறான், என்னென்னமோ பார்க்குறான். இது எல்லாமே அந்த நடிகன் நடித்து கொண்டிருக்கும் போது அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிற அத்தனைக்கும் ஆதியாக அனுபவமாக இருக்கிறது எதுன்னா நடிகன் தான். நடிகனுடைய உணர்வே தான் இங்க அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, கத்துற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதை நீங்க இப்ப இமேஜின் பண்ணுங்க. எவனுடைய அறிவால் உயிர்களுக்கு அறிவும். இப்போ ஒருத்தன் லூசா இருக்கான், ஒருத்தன் முட்டாளா இருக்கான், ஒருத்தன் வந்து அறிவாளியா இருக்கான். இந்த அறிவுக்கும் காரணம் அதிஷ்டானத்தில் உள்ள அந்த அறிவு தான். அப்ப இறைவன் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லை. அவன் இருக்கிறதுனாலதான் எனக்கு அறிவு வேலை செய்யுது. அதனால இப்போ என் மூச்சினால் பலமும், எனக்கு மூச்சு காத்து ஓடுது. என்னுடைய ஓஜஸ்ன்னா ஒளி வட்டம், ஞான ஒளின்னு கூட வச்சுக்கோங்க. செயல்களும் ஏற்படுகின்றனவோ, நான் செய்ய முடியுது, வேலை செய்ய முடியுது, எல்லாமே அவரால் தான். அவரே சத்துவ முதலிய முக்குணங்களால் உலகத்தின் படைப்பு, காத்தல், அழிப்பு ஆகியவற்றை செய்யும் ஆதி கர்த்தா அவர். எல்லாமே அவர் தான் செய்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்துல இப்போ அந்த முக்குணங்களை கொண்டு வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் பஞ்சபூதங்கள், பேஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லும்போது பஞ்சபூதங்கள், முக்குணங்கள் பிளஸ் 84 லட்ச உயிரினங்கள், இவற்றை எல்லாம் படைத்தது யாருன்னா ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த முக்குணங்களாக இருப்பது, 84 லட்சம் பிறப்புகளாக இருப்பது யாருன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். அவன் இப்படி பிறப்புகளாக இருந்துட்டு கடைசியில் என்ன பண்றான் அப்படின்னா, ஒவ்வொரு பிறப்புக்கு, இப்ப ஜீவன் பேர் வந்துச்சா, அந்த ஜீவனின் எண்ணங்களுக்கு ஏற்ப இயக்குனராக மட்டும் அவன் மாறிவிடுவான். இதுதான் நம்மளுடைய சீக்ரெட், நம்ம படிச்சிருக்கிறது. இதுவரைக்கும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனைத்தையும் இயக்குகின்ற இயக்கமாக இருக்கின்றான்றது நமக்கு நல்லா தெரியும், அதுல வந்து கன்ஃபியூஷனுமே இல்லை. முக்குணங்களாக இருப்பதும் அவனே அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அதுலயும் கன்ஃபியூஷன் கொண்டு வராதீங்க. அதனால இந்த அனைத்து செயல்களுக்கும் ஆதி கர்த்தாவாக நானே இருக்கின்றேன்
அப்படின்னு ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஈஸ்வரன் கர்த்தாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையில கர்த்தாவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு கர்ம பலனே கிடையாது. ஏன்னா அவனுக்குன்னு சுயமா எதுவுமே அவன் செய்ய போறதில்லை. நான் எனதுன்றது ஈஸ்வரனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமே அவன் தானே. அவனுக்குன்னு தனியா நானும் எனதுன்னு எதுவுமே இல்லை. அதனால அவன் அகர்த்தாவாக இருந்த போதிலும், ஏன்னா பிரம்மம் அல்லவா அவன், நித்திய முக்தன் அல்லவா அவன், அவன் அகர்த்தா தான். பட் அட் தி சேம் டைம் மாயைக்காக இவன் முழுமையான ஒரு கர்த்தாவாக இருக்கின்றான். எல்லா ஜீவராசிகளை இயக்கும் ஒரு மிகப்பெரிய கர்த்தாவாக அவன் இருக்கின்றான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த 3 உலகங்களிலும் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அந்த புருஷனின் உடலில் தான் நிலை பெற்றுள்ளன. அவனுடைய சேர்க்கையினால் தான் உலகில் உள்ள அனைத்து உடல்களும் அந்தந்த இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சேம் திங் ரிப்பீட் பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 உலகங்களிலும் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அனைத்தும் அந்த புருஷனின் உடலில் தான் நிலை பெற்றுள்ளன. விராட் ஸ்வரூபம் அப்படின்னா ஈஸியா புரியும் உங்களுக்கு. கண்ணனுக்கு லட்சக்கணக்கான கைகள், லட்சக்கணக்கான கால்கள், லட்சக்கணக்கான கண்கள் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் உண்மையில எங்க இருக்கான் அப்படின்னா கண்ணனுடைய அங்கத்துலதான் இருக்கான். ஒவ்வொரு ஜீவனும் கண்ணனுடைய அங்கமாக நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனைத்தும் அந்த புருஷனின் உடலில் தான் நிலை பெற்றுள்ளன. அவனுடைய சேர்க்கையினால் தான் உலகில் உள்ள அனைத்து உடல்களும் அந்தந்த இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஸோ அவன் தான் எல்லாத்தையும் என்னென்ன நேரத்துல என்னென்ன இயக்கணுமோ எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த விஸ்வரூபத்தில் இருக்கின்ற அத்தனை எல்லா உலகத்தில் எல்லா ஜீவனும் எதுல இருந்தது? விஸ்வரூபத்துல தானே இருந்தது. இப்படி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இயக்கமும் அவனை இயக்கமே அப்படின்னு ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிரம்மன் முதலான உடல் தாங்கிய ஜீவர்களின் ஞானேந்திரியங்கள் மற்றும் கர்மேந்திரியங்களின் பெருமைகள் அனைத்தும் அந்த புருஷனுடைய இந்திரியங்களின் ஆற்றலினால் தான் தத்தமத செயல்களில் ஈடுபடுகின்றன. இது உடனே நீங்க நினைச்சுக்கலாம், அப்போ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் லோக்கல், நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிரம்மா அப்படின்னு சொல்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய இந்திரியங்களை ஆற்றுறதும் இந்த ஈஸ்வரன் தான். ஸோ உன்னை ஆற்றுறது மட்டும் இல்லடா, இந்த தேவர்கள் அப்படின்னு தேவாதி தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இந்திரன், பிரம்மலோகம், இந்திரியலோகம், இந்திரலோகம்லாம் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்திரங்களை ஆற்றுறதும் நம்ம ஈஸ்வரன் தான். ஸோ பிரம்மன் முதலான உடல் தாங்கிய ஜீவர்களின் ஞானேந்திரியங்கள் மற்றும் கர்மேந்திரியங்களின் பெருமைகள் அனைத்தும் அந்த புருஷனுடைய இந்திரியங்களின் ஆற்றலில் தான் தத்தமது செயல்களில் ஈடுபடுகின்றன அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 51ல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.